வீட்டுக்காரன் வாடகை வசூல் பண்ண வந்திருக்கா. ஐயோ, எப்படி சமாளிப்பேன்? நெல்லு, இன்னைக்கு என்ன தேதி? 18. என்ன முணுமுணுக்கிற? இன்னைக்கு தேதி 18. ஆமா, நீ எங்க வேலை பாக்குற? ஆபீஸ்ல கிளர்க்கா வேலை பாக்குறேன். இது கூட தெரியலையா? நீ ஒரு ஆபீஸ்ல டைப்பிஸ்டா வேலை பாக்குற. ஐயோ, நான் அததானங்க சொன்னேன். என்னது மரியாதை இல்லாம அவன் வேணும் பேசுற? மரியாதையா பேசு. செவட்ட முண்டோ, நான் அததான் சொன்னேன். இது மரியாதை, இது மரியாதை. எனக்கு மரியாதைனா ரொம்ப பிடிக்கும். இனிமே நான் அப்படியே சொல்றேன். வெரி குட், வெரி குட். இந்த பாருமா, இந்த மாசம் வாடகைன்னு ஒண்ணு இருக்கு. அதை இன்னைக்கு நீ குடுத்துட்டு தான் நீ ஆபீஸுக்கே போகணும். டேய் வழுக்கு தலையா, அப்படி எல்லாம் சொல்லாதடா. அடுத்த மாசம் சேர்த்து கொடுத்துறேன்டா. நீ எவ்வளவுதான் மரியாதையா கெஞ்சினாலும் இன்னைக்கு வாடகைய வசூல் பண்ணாம விடவே மாட்டேன். அடைச்சிப்ப. தேவி, இன்னும் ஆபீஸுக்கு புறப்படலையா? உனக்கா எவ்வளவு நேரம் பஸ் ஸ்டாப்ல காத்துக்கிட்டு இருக்கு? இந்த செவுட்டு முண்டை என்கிட்ட இருந்து வாடகை வசூல் பண்ணாம விட மாட்டேங்குது. கொடுத்துட வேண்டியதானே? செலவழிச்சிட்டேனே. ஓ சார், அடுத்த மாசம் எல்லா வாடையும் சேர்த்து கொடுத்துறோம். சரிதானுங்களா? என்னது நீ அவன் இவனு மரியாதை இல்லாம பேசுற? இவனை அவன் இவனு கூப்பிடுங்க. அதத்தான் மரியாதையா நினைப்பா. அப்படியா? ஏய், அடுத்த மாசம் எல்லா வாடையும் சேர்த்து கொடுத்துருவாங்க. சரிதானடா? இது மரியாதை, இது மரியாதை. நீங்க ரெண்டு பேருமே என்கிட்ட ரொம்ப மரியாதையா நடந்துக்கிறதுனால அடுத்த மாசமே சேர்த்து வாடகை கொடுத்துருங்க. ஆமா, இவளுக்காக இவ்வளவு சப்போர்ட் பண்ணி பேச வந்திருக்கியே, நீ யாரு? நான் அவளோட காதலன். அடடே, காதலன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே? என்னடி வீட்டை பூட்டிட்டு வெளியே கிளம்பிட்ட? புருஷன் ஜெயில இருந்து விடுதலையாகி வெளியே வர்றானே, ஒரு வரவேற்பு, ஒரு மாலை, ஒரு கடாமார்க் பாட்டில், ஒரு ஊறுகா பொட்டலம், ஒரு அனுராதா டான்ஸ், இதெல்லாம் ஏற்பாடு பண்ணி வைக்க வேண்டாமா? பெரிய தியாகி, ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கேன், உனக்கு மாலை மரியாதை பண்ணத்தான் வேணும். அடச்சே, திருடிட்டு தானே போயிட்டு வந்த? மூஞ்சி மோரக்கட்டுக்கு அனுராதா டான்ஸ் வேறையா? அடியே, திருடிட்டு போனாலும் தியாகம் பண்ணிட்டு போனாலும் ஜெயில் ஜெயில் தாண்டி. என்னடி? அடச்சே, நீ நல்லவனா திருந்துற வரைக்கும் என்ன தொடாத. நீ உழைச்சு சம்பாதிக்கிற வரைக்கும் என்ன தொடாத. நீ உத்தமனா ஆற வரைக்கும் என்ன தொடாத. மாசம் சம்பளம் வாங்கி வட்டியா கொடுத்து அழுகுறேன். வாங்கும் போது சிரிச்சுக்கிட்டே வாங்குறீங்க, கொடுக்கும் போது அழுகுறீங்களோ? போயிடவா? அடுத்த மாசம் வா. போ. வட்டிக்கு கொடுத்தா பணம் வாங்குற? இரு, இந்த ஆள்கிட்ட ஏதாவது ஒரு பொய்ய சொல்லி நாம பணத்தை அடிச்சிட வேண்டியதுதான். அழுகுங்க. மன்னாரு, ஏன் அழுகுற? இத்தனை நாளா எங்க ஆளை காணும்னு? வேலூருக்கு என் மாமியார் வீட்டுக்கு போயிருந்தேன். போன தடவை பாளையங்கோட்டையில மாமியார் வீடுன்னு சொன்னேன். அங்க கூட என் மாமியார் வீடு இருக்கு. ஊருக்கு ஊரு மாமியார் வீடா? மெட்ராஸ்ல கூட என் மாமியார் வீடு இருக்குங்க. இப்ப ஏன் அழுகுற? அது வந்துங்க, அது வந்துங்க. எப்படிங்க என் வாயால சொல்லுவேன்? அடுத்த வீட்டுக்கார வாயா வந்து சொல்லும். நீதான் சொல்லணும், உன் வாயால சொல்லு. என் வீட்டுக்கு போனா என் சம்சாரம் காலை தூக்கி உதைச்சாளா? இல்லைங்க, அவளுக்கு கால்ல ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. ஹார்ட் அட்டாக் கால்லையா? சுத்த விவரம் கட்ட ஆளா இருக்கிறியே. ஹார்ட் அட்டாக் கால்ல எங்கயாவது வருமா? ஹார்ட் அட்டாக்ங்கிறது தலையில தான் வரும். ரொம்ப புத்திசாலி போட்டிருக்கு. அதனால டாக்டர் வலது காலையே எடுக்கணும்னு சொல்லிட்டாருங்க. வலது காலையே எடுக்க சொல்லிட்டாரா? ஆமாங்க, காலை எடுத்தாதான் அவன் பொழப்பான்னு டாக்டர் சொல்லிட்டாரு. அதை எடுக்கிறதுக்கு 500 ரூபாய் பணம் வேணுமா? பணத்துக்கு நான் எங்கெங்க போவேன்? பொண்டாட்டி பேர்ல எவ்வளவு பெரிய வச்சிருக்கேன். பொண்டாட்டி இல்லாம ஒன்னால இருக்க முடியாது இல்லையா? இந்த ஆபரேஷனுக்கு நானே பணம் தரேன், இந்த வச்சுக்கோ. வர்றேங்க. அது சரி, டுடே என்ன சமையல்? பெரிய வேலைக்கு போய் வெட்டி முடிச்சிட்டு வந்திருக்காரு. இவருக்கு விருந்து ஒரு கேடு. என்ன சொன்ன? பாத்தியா பணத்தை? வாய புழக்காத, உள்ளாக்கே தெரியுது. ஏதியா இவ்வளவு பணம்? காலை வெட்டின, காசை கொண்டு வந்த. காலை வெட்டினியா? யார் காலை? வந்து 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 நீதான் சொன்னியே உழைச்சு சம்பாரிச்சு சாப்பிடணும்னு. அதனால கறிக்கடையில போய் சேர்ந்தேன். ஆட்டுக்காலை வெட்டி அட்வான்ஸ் கொண்டு வந்திருக்கேன். இந்த அப்படி குடியா? ஏய்யா, அடுத்த மாசமும் இதே மாதிரி கொண்டு வருவேல்ல? ஆட்டுக்கால யானைக்காலம் வெட்டிடுறேன். இப்பதாயா நீ உண்மையான ஆம்பளை.
வாயா வந்து ரெஸ்ட் எடுத்துக்கோயா. பணம் பாதாள வரைக்கும் பாயும்னு கேள்விப்பட்டிருக்கேன். பாயுது பாயுது, வாயா அண்ணா. பயங்கரமா பாயுது. நிறுத்து நிறுத்து நிறுத்து. என்னப்பா கையில பெரிய பார்சல்? கேக் சார். என்ன கேக்கு? பிறந்த நாள் கேக் சார். பிறந்த நாள் கேக்கா? இன்னைக்கு என்ன தேதி? 24. 24. ஏன் பிறந்த நாள் இன்னைக்கு உனக்கு எப்படி தெரிஞ்சது? படவா, எனக்கு தெரியாம கேக் கூட வாங்கிட்டு வந்திருக்க. வெரி குட் வெரி குட். இத தெருவுல வாங்கிட்டா அவ்வளவு நல்லா இருக்காது. வீட்டுக்கு வா வாங்கிக்கிறேன். ஏறு வண்டியில சார். ஏறப்பா. டிரைவர் வண்டி எடு. வாடா வா. இப்படி வை வை. வர. என்னப்பா என்ன தப்புன்னா? வெளியேடு. நீ இதை எடு. தப்பு எதுவும் செய்யலடா. எனக்கு பிறந்த நாள்னு குமாருக்கு எப்படியோ தெரிஞ்சிருக்குது. கேக்கோட நடுத்தரவுல வந்துகிட்டு இருந்தான். வாடான்னு வீட்டுக்கு கூட்டியாந்துட்டேன். ஏடா எனக்கு சுகர் கம்ப்ளைண்ட் தெரியாது உனக்கு? கேக்க போய் வாங்கிட்டு வந்திருக்கியா? அப்ப எடுத்துட்டு போயிடுறேன் சார். வேண்டாம் வேண்டாம். பிரியமா கொண்டாந்துருக்க. சாப்பிடாம விடுவானா? அப்பா ஒரு மாத்திரையை கூட சாப்பிட்டா போச்சு. கத்தி இல்லப்பா. கத்தி இல்ல நான் என்னடா கிள்ளி சாப்பிடுறேன். எக்ஸலண்ட். உனக்கு கொஞ்சம் வேணுமா? வேணாம் சார். சார் எனக்கு நேரமாச்சு, நான் வீட்டுக்கு போறேன் சார். போயிடுவியாடா நீ? போயிடுவியான்னு என்னது? வாட்ச் வாங்கிட்டு வந்திருக்கான் பாத்தியா எனக்கு? லேடிஸ் வாட்ச்பா. பரவாயில்லடா, இப்படி ஒரு வாட்ச் கட்டணும்னு எனக்கு ரொம்ப நாளா ஆசை. தேங்க்யூ 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 வெரி மச். வா சாப்பிட போலாம். எங்க அப்பா மேல உனக்கு எவ்வளவு பாசம்டா. நான் இப்படி ஒரு கேக்கையும் பார்த்ததுல இப்படி ஒரு வாட்ச் வாங்கி கொடுத்தது இல்லடா. சும்மாடா, உங்க அப்பனுக்கா ஒண்ணு வாங்கிட்டு வரல, என் காதலிக்கா வாங்கிட்டு வந்தேன். எவ்வளவு கஷ்டப்பட்டு கேக்கையும் வாட்சையும் வாங்கிட்டு வந்தேன். இப்ப வீட்டுக்கு போனா அவ என்ன சொல்லுவாளோ ஏது சொல்லுவாளோ, இது கூட இந்த கிரட்டு பேருக்கு புரியல. கேக்க கட்டிக்கிட்டு வாட்ச திங்க போறான். அறிவு கட்ட முண்டம். சுமாரா அண்ணே, குமார் அண்ணே. என்ன முடிக்கிற? நீ கேக்கோட நடுத்தருவுல வந்ததை பார்த்த உடனே என் பிறந்த நாளைக்கு தான் வாங்கிட்டு வந்தேன்னு ஏமாந்தேன். ஆனா லேடிஸ் வாட்ச வச்சுக்கிட்டு நீ திருட்டு மொழி முடிச்சதை பார்த்த உடனே உன் வாயிலேயே உண்மையை வரவழைக்கணும் தான் அப்படி நடிச்சேன். இந்தா வச்சுக்க. கேக்க தின்னுபிட்டேன். அதுக்கு 300 ரூபாய் வாங்கிக்க. ஏய், ஆனா 100 தடவை என்ன கிளவன்னு சொன்னேன், முட்டிய பேத்துருவேன். ஜாக்கிரதை. தண்ணிய ஊத்திக்கிட்டு இருக்கான் இவங்கிட்ட. திருப்பியும் பணத்தை கறந்துட வேண்டியதுதான். உன் பொண்டாடி வலது கால எடுத்தாச்சா? வலது கால எடுத்தாச்சுங்க. நீ ஆளுவர இப்ப இடது கால ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. இடது காலியா? அது என்ன உன் பொண்டாட்டிக்கு கால்லயே ஹார்ட் அட்டாக் வருது? இடது காலையும் எடுத்தாதான் அவ உயிரோட இருக்க முடியும்னு டாக்டர் சொல்லிட்டாருங்க. ஐயோ, ஏன்பா 2 காலையும் எடுத்துட்டா அப்புறம் எப்படி? கட்டையும் கையுமா அலைய வேண்டியதுதான். ஆபரேஷன் பண்றதுக்கு நீங்க தான் பணம் கொடுத்து உதவணுங்க. எங்கிட்ட காசு பணம் எல்லாம் கிடையாதுப்பா. இல்ல இல்ல, உங்க காலை நான் விட மாட்டேன். என்ன விட தூளா இருக்கு? காசு கொடுக்கல, உங்க காலை நான் விட மாட்டேன். வச்சுக்கோ. நல்லதுங்க. எப்பா நல்ல வேலை, இவன் பொண்டாட்டிக்கு 2 காலு, நான் தப்பிச்சேன். கைக்கு ஹார்ட் அட்டாக் வந்தா வருவேன். வணக்கங்க. வணக்கம் வணக்கம். என்ன விஷயம்? மன்னார் இங்க வரேன்னு சொன்னாரு, பார்த்துட்டு போலான்னு. இங்க வரலையே. நீங்க யாரு? அவருடைய சம்சாரம். சம்சாரமா? எங்கம்மா உன் கட்டக்காலு? கட்டக்காலா? ஆமா, ஒரு 2 காலையை ஆபரேஷன் பண்ண சொல்லி என்கிட்ட பணம் வாங்கிட்டு போனா உன் புடிச்சேன். இன்னும் காலை வெட்டலையா? அட பாவி, இப்படி பொய்ய சொல்லித்தான் என்கிட்ட பணம் கொண்டு வந்து கொடுத்தாரா? அப்போ நம்ம 2 பேரையுமே அவன் ஏமாத்தி இருக்கான். ஆமாங்க. அவனை சும்மா விட. உன் புருஷ வரான், ஒளிஞ்சுக்கோ ஒளிஞ்சுக்கோ. தனியா இருக்கான் இளிச்ச வாயன். ஒரே அமுக்கு அமைக்கிற வேண்டியதுதான். முதலாளி, நீங்க ஏன் அழுகுறீங்க? மன்னாரு, உன் பொண்டாட்டி எப்படி இருக்கிறா? இன்னொரு காலையும் எடுக்கணும்னு டாக்டர் சொல்லிட்டாருங்க. ஏற்கனவே 2 கால் எடுத்தாச்சு. இது 3வது காலு. அவன் என்ன பொண்டாட்டியா இல்ல முக்காலியா? வந்து பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட போய் பணம் கேட்கலாம் நினைச்சேன்.
அவசரத்துல இவங்கிட்டே வந்துட்டேனே. டேய் யார்ட்ட கதை விடுற? ஏற்கனவே 2 காலை வெட்டணும்னு பணம் வாங்கிட்டு போனீல்ல, மறுபடியும் அழுகுற. இப்ப என் சம்சாரத்துக்கு வலது கையில ஹார்ட் அட்டாக்குங்க. அதத்தான் காலுன்னு தெரியாம சொல்லிட்டேன் முதலாளி. மன்னாரு, இதான் உன் சம்சாரம். ஏய்யா, என் காலம் கையும் நல்லா தானே இருக்கு, இத வெட்டணும்னு சொன்னியா? உன்ன வீட்டுக்கு வாயா. ஐயா என்னம்மா பிச்சை போட்டு போங்கய்யா. இவ்வளவு அழகா இருக்கிற, பிச்சை எடுக்கிற, சினிமால சேர வேண்டியதானே? ஆசை இருக்கு, கடவுள் கண்ணு இல்லாம படிச்சுட்டாரே. ரொம்ப அழுவாதம்மா, ஏதாவது ஆயிர போகுது. இந்தா. அடப்பாவி, ஆம்பளைக்கு 2 பைசா போட மாட்டேங்கிறான், பொம்பளைன்னு உடனே 2 ரூபா போடுறானே. பிச்சை எடுக்கிறதுக்கு கூட கவர்ச்சி வேண்டியிருக்கு. அவருக்குதான் கண்ணு தெரியாது. அந்த 2 ரூபாய நாம அடிச்சிட வேண்டியதுதான். யோ இன்னாயா, உனக்கு உண்மையிலேயே கண்ணு தெரியுமா? எல்லாம் உன் கேஸ் தான். பேசா பின்ன எப்படி இது நடிப்பு? டாப்பு. உன் நடிப்புக்கு லட்சமா கொடுக்கலாம். கொஞ்சம் தனியா வர்றியா? என்னது? நல்ல விஷயம் தான். நம்ம 2 பேரும் தனியா கொஞ்ச நேரம் நின்னு பேசணும். வா. சரி சரி. இன்னாயா? இந்த பாரு, உனக்கும் ஆம்பளை துணை இல்ல, எனக்கும் பொம்பளை துணை இல்ல. அதனால அட கத்திய வைமா, ஒரு அண்ணன் தங்கச்சி உறவுதான். உடனே தப்பா நினைப்பீங்களே. நாம 2 பேரும் ஒண்ணு சேர்ந்தோம்னா பிச்சைக்கார தொழிலையே அபிவிருத்தி பண்ணிடலாம். இந்த நாட்டுல பல கட்சிகளுக்கு கிளையே இல்ல, நமக்கு கிளை உண்டாக்கிடலாம். என்ன யோசிக்கிற? ஆளுக்கு 50-50. என்ன சொல்ற? டன் டன் டன். பாதி பணம் கொடு. நாளையில இருந்தா கட்சி ஆரம்பம். அப்படியா? ஆமா, கட்சிக்கு என்ன சின்ன வைக்கலாம்? திருவோடு வா, தெருவோடு போகலாம். சரி. இனிமே தான் நமக்கு நல்ல காலம். ஐயோ ஐயோ, அண்ணாத்தே போட்டியா? இங்க பாருங்களேன், ஒரு பாவ போடக்கூடாதா? அண்ணாத்தே பாருங்கய்யா, அண்ணாத்தே என்ன இப்படி தனியா தவிக்க விட்டு போட்டியா அண்ணாத்தே? ஐயோ, உன் கடைசி ஆசை என்னன்னு கூட சொல்லாம போட்டியே. கல்பேட்டை அடிக்கணும், கிடைக்குமா? மடியா? ஆமா, பாகத்துல கூட கௌரவம் பாக்குறாரு. ஐயோ, நான் என்னத்த பண்ணுவேன்? இதையா? எலெக்ஷன்ல நின்னு பழக்கம், அதான் கும்பிட்டேன். ஆமா, பெரிய இவரு. அன்னைக்கு குருடி மாதிரி நடிச்சா, இன்னைக்கு உயிரோடு இருக்கிறவன பணமா படுக்க வச்சிருக்கான். ஐயா, இங்க பாருங்க ஐயா, அனாத போனையா, புதைக்கிறதுக்கு கூட காசு இல்லையா? ஆமையா, அண்ணன் தோன்றதுக்கு கூட மம்புட்டி இல்ல. ஏதாவது போட்டு போங்க. ஐயோ, போட நீ போனா போட. ஐயோ ஐயோ ஐயோ, நான் என்னத்த சொல்லுவேன்? அரிக்கிறது கொஞ்சம் சொல்லி விடு. போன நேரம் தான். நோண்டாத. ஐயா, இங்க வாங்கய்யா, யாராவது உதவி பண்ணுங்கய்யா, புதைக்கிறதுக்கு கூட காசு இல்லையா? என்னமா இது? உனக்கு என்ன கண்ணு குருடா? பார்த்தா தெரியல, அனாத போனதா? கண்ணு தெரியாத கபோதியா, கண்ணு தெரியாத கபோதியா. என்கிட்ட இந்த நடிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத. இது என்ன அனாதை படம் தானே? இதுல என்ன சந்தேகம்? ஏய், இந்த அனாதை படத்தை ஏத்திக்கிட்டு போய் கண்ணம்மாப்பேட்டையில ஏறிங்க. ஐயோ, எரிக்க போறாங்களா? நம்மளால சூடு தாங்க முடியாதே. தாங்குற வரைக்கும் தாங்குவோம், அப்புறம் எந்திரிச்சு நடந்து வந்து பஸ்ஸை பிடிச்சு வீட்டுக்கு வந்துருவோம். என்னையா பாக்குறீங்க? தூக்கியா? ஏய், எங்க ஓடுற? நில்லு. சார், இதுக்கும் எனக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்ல. இந்த ஆள் நான் சொன்னாரு, நான் போன மாதிரி நடிக்கிறேன், நீ எழுதுறேன்னு. என்ன அடி விட்டுருக்க. பாவி, உனக்காக நான் போன மாதிரி நடிச்சு பணத்தை வசூல் பண்றேன், பாதியில விட்டுட்டு போறியே. ஏய், என்னையா பாத்துக்கிட்டு தூக்கியா? அஸ்தி ஆத்துல கலந்துருவாங்க போல் இருக்க. தம்பி, என்ன மன்னிச்சிருங்க. ஏய், போங்க போங்க. வரேன் தம்பி. ஏய், எங்க ஓடுற? குத்துறேனா? இல்ல, என் குத்துனா நான் தாங்குவேனா? இப்படி ஊரை ஏமாத்திக்கிட்டு இருக்கே, உழைச்சு சாப்பிட வேண்டியதானே? சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க. இந்த ஊர்ல உள்ள ஒவ்வொருத்தரும் இப்படித்தான் புத்தி சொல்றான். ஆனா வேலை மட்டும் கேட்டா இல்லைன்னு சொல்றானுங்க. ஏமா, பொம்பளையா இருந்துகிட்டு நீ இப்படி செய்றியே, வெக்கமா இல்ல? இதுதான் கடைசி தடவை, இனிமே இப்படி எல்லாம் பண்ண மாட்டோம். ஆமா, ஒவ்வொரு தடவையும் தப்பு பண்றப்போ கையும் களவுமா பிடிக்கிறியே, நீ யாரியா? நான் யாருன்னு போக போக உங்களுக்கே தெரியும். இப்ப போங்க. இப்ப சொல்ல மாட்டார் போட்டு, வாரத்துக்கு ஒரு தடவை தான் சொல்லுவாரு நினைக்கிறேன்.